சேனமார் எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்கல. ஏலியன்ஸ் மூவி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். உலகத்தோட மிக ஆபத்தான உயிரினங்கள் ஒன்றான ஜெனமார்ஃப் எங்கிருந்து வந்துச்சுன்றதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஜெனமார்ஃப் வளர்ச்சிதை மாற்றத்துல 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேஸ் ஹேக்கர், செகண்ட் ஒன் செஸ்ட் பஸ்டர்ஸ், தேர்ட் ஒன் ஜெனமார்ஃப். பிளாக் கூ A03959X.91 எனப்படும் பேத்தஜன் கெமிக்கல் மூலமாக தான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தரையில் ஒரு சின்ன செடி இருக்குது. அந்த செடியை நம்ம தொடர்றது மூலியமாக ஸ்போர்ஸ் அப்படிங்கிற டஸ்ட் உருவாகுது. இந்த டஸ்ட்டு மூலியமாக பிளாக்குன்ற கெமிக்கல் மனுஷனோட உடம்புக்குள்ளே அவனை அறியாமையே உள்ளே போகுது. அப்படி உள்ளே போகிற அந்த பிளாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட டிஎன்ஏவை டோட்டலாக அழிச்சிட்டு வேற ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு வடிவத்தை உருவாக்குது. இதனால என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப பயங்கரமான ஆக்ரோஷமான ரொம்ப ஸ்பீடாக வளரக்கூடிய ஒரு வளர்ச்சிதை மாற்றத்தை உருவாக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு மண்புழுக்குள்ளே போச்சுன்னா அது உடனே ஒரு பெரிய பாம்பாக மாறிடும். இப்போ சிறிய அளவுள்ள பிளாக் கெமிக்கலால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இன்னொருத்தரோட உடல் உறவு கொள்றாரு. இந்த பர்சனை பின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பி பர்சன் மலட்டுத்தன்மை உடையவராக இருந்தாலும் இவரால் கருவுற முடியும். இந்த கருமுட்டையானது ஒரு ராட்சச ஸ்குவிட் போன்ற உயிரினமான ட்ரைலோஃபைட்டாக வெளிவருது. இந்த கருமுட்டைக்குள்ள தான் ஃபேஸ் கக்கர் இருக்கும்.